அனைவருக்கும் வணக்கம். கற்றுக்கொண்டே இருக்கும் வரை உங்களால் இளமையாக இருக்க முடியும் சொன்னவர் எமிலி டிக்கின்சன்ஸ். யார் இவர் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய இங்கிலீஷ் பொயட், அதாவது ஆங்கில கவிதையாளர், சிறப்பாக கவிதை எழுதக்கூடியவர். அவர் சொல்லியிருக்கார். அப்போ என்ன பண்ணும், நம்ம படித்த மாதிரி ஆச்சு, சிவில் நீதிபதி ஆன மாதிரி ஆச்சு. அப்போ படிச்சுனே இருந்தோம்னா நாம் இளமையாக இருக்கலாம் என்று கூறி இன்றைய வகுப்பில் பிஎஸ்ஏ 2023 சாப்டர் 3 பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆன் ப்ரூஃப், நிரூபணம் 51 to 53. எவிடன்ஸ் ஆக்ட் எங்கே இருந்தது? 56, 57, 58. சரி, இப்போ இது அவுட் டு மெமரி பார்த்துங்க. இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் நான் தெரியும் நமக்கு. இப்போது ஏன்னா 56, 57, 58 அப்படின்னு. இப்போ எங்கே இருக்குது? 51, 52, 53. எப்படி சார் ஞாபகம் வச்சலான்னு சொன்னால், அப்படியே இங்கே போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், 5 + 1 6, அப்போ 56. 5 + 2 7, 57. 5 + 3 8, 58. இவ்வாறாக நாம் இது ஐ ஆக்ட், இவ்வாறாக நாம் இதை நினைவைத்துக் கொள்ளலாம் முதல்ல. சரி, ஓகே. ஆல்ரெடி 51 பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? ஜுடிஷியல் நோட்டீஸ்லாம் வந்து மெய்ப்பிக்க தேவைன்னு சொல்லிட்டோம். அப்படி என்றால் எவையெல்லாம் ஜுடிஷியல் நோட்டீஸு அது சொல்கிறது தான் இங்கே 52(7). ஃபேக்ட் ஆஃப் விச் கோர்ட் ஷல் டேக் ஜுடிஷியல் நோட்டீஸ். எதையெல்லாம், எந்த நிகழ்மைகள் எல்லாம் இந்த நீதிமன்றமானது அந்த நீதிமுறையினுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொன்னால், இப்போ இங்கே சொல்லியிருந்தலாம் பார்க்கலாம் பாருங்க. 1 by 1 பார்த்துருவோம். அதாவது செக்ஷன் 1ல் த கோர்ட் ஷல் டேக் ஜுடிஷியல் நோட்டீஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ் நேம்லி. கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்மைகள் அனைத்தையுமே நீதிமன்றமானது அது ஜுடிஷியல் நோட்டீஸாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். அப்படின்னா இதெல்லாம் எடுத்துக்கொண்டு மெய்ப்பிக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லுது. அப்போ அவையெல்லாம் என்னென்ன என்று பார்த்துருவோம். இப்போ முதல்ல ஏ, அது ஆல் லாஸ் இன்ஃபோர்ஸ் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இப்போ இதான் இந்தியா. இந்த இந்தியாவிலே, இந்த இந்தியாவினுடைய நிலப்பரப்பிலே இருக்கின்ற, அமலில் இருக்கின்ற எல்லா சட்டங்களும் அது ஜுடிஷியல் நோட்டீஸ். அது வந்து எதுவுமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்க்ளூடிங் எது உள்ளடங்கலாக லாஸ் ஹேவிங் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆப்ரேஷன்ஸ். இந்த இந்தியா மூலம் எதெல்லாம் உள்ளடங்கினா, இந்தியாவிற்கு வெளியே இருக்கின்ற நிலப்பரப்புகளில் இருக்குல்ல, அந்த சட்டங்களும் இதற்கு பொருந்தும், அதாவது உள்ளடங்கும் சொல்லியிருக்காங்க. சரி, பி பாருங்க. இன்டர்நேஷனல் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் ஆர், அதாவது பன்னாட்டு உடன்படிக்கை ஒப்பந்தங்கள், அது நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது கன்வென்ஷன் வித் கண்ட்ரீஸ். இந்தியா இருக்குல்ல, இப்போ இந்தியா நாடு இருக்குது. இந்தியா நாடு வந்து பல நாடுகளோட இதில் கூட பார்த்துருவோம், அக்ரிமெண்ட்டு கன்வென்ஷன். வேறு நாடுகளில் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் போட்டிருக்கு. ஒரு இந்தியா மூலமாக இவ்வாறு கன்வென்ஷன் அந்த கண்ட்ரிஸாக போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அல்லது டிசிஷன் மேட் பை இந்தியா அட் இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன்ஸ். இந்தியா பேர் இந்தியா இருக்குல்ல, இப்போ இந்தியா இருக்குதுன்னு சொன்னால் பன்னாட்டு அசோசியேஷன் சங்கங்கள் இருக்குல்ல, அந்த சங்கங்களோடு இந்தியாவானது ஒரு முடிவுகளை எடுத்திருக்கின்றது. டிசிஷன் மேட் பை இந்தியா இன்டர்நேஷனல், அதாவது பன்னாட்டு அந்த அசோசியேஷனோட ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுக்கு மெய்ப்பிக்க தேவையில்லை. ஆர் அதர் பாடிஸ், மற்ற இந்த மாதிரி இருக்கின்ற அமைப்புகள் அல்லது குழுமங்கள், அதர் பாடிஸ், இவை எடுக்கப்பட்டிருக்கின்ற முடிவுகள். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சி பாருங்க. த கோர்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா, ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ஸ். இப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியானா இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றம், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு சொல்லுவோம். அதுதான் இந்தியாவுடைய அந்த பிரியாமல். அப்புறம் வந்து என்னது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 கொண்டு வந்ததெல்லாம் அதுதான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லை, இந்திய அரசியலமைப்பு அவை. அதே போன்று இந்த பாராளுமன்றம் இதில் மக்களவை, அதே போன்று மாநிலங்களவை, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற அந்த சட்டமன்றங்கள், இவைகளால் இருக்கின்ற அனைத்து அதனுடைய நடவடிக்கைகள், இது மூலம் பார்லிமெண்ட்டில் ஒரு நடவடிக்கை நடக்குது, ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி சட்டமன்றத்தில் பண்ணுறாங்க, அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதில் பண்ணுறாங்கன்னா இவையெல்லாம் நிரூபிக்கணுமா? இல்லை, அது எப்படி பண்ணாங்க நிரூபிக்கணும்? நோ நீட்.
as per 52. இப்போ டி பாருங்க, the seal of all courts and tribunals. எல்லா நீதிமன்றங்களும் இப்போ இதில் இப்போ இந்த நீதிமன்றம், இது நீதிமன்றம் இருக்குன்னா இந்த நீதிமன்றம் எல்லாம் இந்தியாவில் இருக்கின்ற, அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் அல்லது மாவட்ட அமர்வு நீதிமன்றமாக இருந்தாலும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் டிஎம்சி டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் எந்த நீதிமன்றங்கள் இருந்தாலும் அந்த நீதிமன்றங்கள், அதேபோல் ட்ரிபுனல்ஸ் தீர்ப்பாயங்கள், இந்தியாவில் இருக்கின்ற எந்த தீர்ப்பாயங்கள் இவைகள் மூலமாக போடப்பட்டிருக்கின்ற அந்த முத்திரைகள் சீல்ஸ், இது எல்லாம் நிரூபிக்க வேண்டுமானால் நோ. சரி, அடுத்து என்ன? இ கோர்ட்ஸ் ஆஃப் த சீல்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ் ஆஃப் அட்மிராலிட்டி, கடலியல், அட்மிராலிட்டி கடல் சம்பந்தமானது. அண்டு மேரிடைம் ஜூரிஸ்டிக்ஷன்னா கடல் இருக்குதுல்ல, அந்த கடலினுடைய அதிகார வரம்பு என்பது மேரிடைம் ஜூரிஸ்டிக்ஷன் அந்த மாதிரி இருக்கின்றது. அதாவது நோட்ரி பப்ளிக் சொல்கிறல்ல, அந்த நம்ம அட்வொகேட்லாம் நோட்ரி பப்ளிக் வாங்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த விஷயங்கள், இது நோட்ரி பப்ளிக்கு, இது கோர்ட் சீல், இவையெல்லாம் நிரூபிக்க வேண்டுமா? நிரூபிக்க தேவையில்லை. அண்ட் ஆல் சீல் விச் பை பர்சன் இஸ் ஆத்தரைஸ்ட் டு யூஸ் பை த கான்ஸ்டியூஷன் ஆர் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஆர் ரெகுலேஷன் ஹேவிங் த ஃபோர்ஸ் ஆஃப் லா இன் இந்தியா. இப்போ இது சுருக்க பார்த்துருங்க. இந்தியாவினுடைய ஒரு சட்டத்தின் மூலமாக ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. யாருக்கு? இவர்கள் எல்லாம், யாரெல்லாம்? இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு நபருக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சீலை என்று ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அதிகாரம் அளிக்கப்பட்டு அந்த நபரானவர் அதன்படி தான் அவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த ஆக்ட் மூலம்? ஒரு பாராளுமன்றத்தின் மூலமாக, சட்டமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டு அவர் மூலம் அதன் மூலம் இப்போ நோட்டரி கூட யார் வாங்கினா அப்படி அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி கொடுத்துட்டு சீல் போடுறாருன்னா, இல்லை அது நிரூபிக்க சொல்லுங்கள், வர சொல்லுங்கள், அவரே நிரூபிக்கணும், இப்படி சீல் போட்டார்னா எப்படி அப்படின்னா தேவையில்லை. இந்த நான் பார்த்தல இந்த விஷயங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் மெய்ப்பிக்க தேவையில்லை என்று சொல்கிறது. இப்போ எஃப் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறது என்றால், த அக்சஷன் டு ஆஃபீஸ் நேம், டைட்டில்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்டு signatures of the person filing for the time being any public office in any state if the fact of their appointment to such office is notified in official gazette. இந்த எஃப்க்கு அஃபிஷியல் கெசட் ஞாபகம் வச்சுங்க ஈஸியாக. இப்போ பாருங்கள், இவர் இருக்கார்ல, இவர் தான் ஒரு மாநில அரசாங்கத்தால் ஒரு டைம் பீயிங்காக இவரை பணியமர்த்துகிறார்கள். இவர் பணியமர்த்துகின்ற போது அவருடைய பதவி பெயர் தான் சொல்லியிருப்பாங்க, இந்த பதவிக்காக பண்ணுகிறார்கள். பிறகு அவருக்குடைய நேம் சொல்லியிருப்பாங்க, இப்போ பிடிஓ பிளாக் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற முறையில் இருப்பாங்க. அவர் என்னென்ன பணிகள், இவருக்கான பணிகள் என்னென்ன அப்படி என்று இருக்கும். பிறகு இவர் கையெழுத்து போடுவார்ல, அந்த ரெக்கார்டெல்லாம் என்ன பண்ண வேலைலாம் முடிஞ்ச உடனே அந்த பிடிஓ ஆஃபீஸில் இருக்காருன்னு வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவார், அவருடைய பணிகள் முடிந்த உடனே இதெல்லாம் இருக்குது, அவர் அதில் கையெழுத்தும் இட்டிருப்பார். இவ்வாறெல்லாம் நடைபெறுகின்ற போது இவர் இருக்கிற போது இவர்களுடைய அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, இவருடைய அப்பாயின்மெண்ட்டை, இவருடைய நியமனத்தை என்ன பண்ணுது, இந்த அஃபிஷியல் கெசட்டில் அரசிதழில் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ இதை நிரூபிக்க வேண்டுமா நீதிமன்றத்தில்னா? நோ. சரி, அடுத்து பாருங்க, ஜி பாருங்க, ஜி த எக்ஸிஸ்டன்ஸ் டைட்டில் அண்ட் நேஷனல் ஃபிளாக் ஆஃப் எவ்வரி கண்ட்ரி. எவ்வரி கண்ட்ரி ஒவ்வொரு நாட்டினுடைய, இப்போ ஜின்னா இந்த ஃப்ளாக் ஞாபகம், ஜி ஃப்ளாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க, கொடி, தேசிய கொடி, ஒவ்வொரு நாட்டினுடைய தேசிய கொடி. இப்போ நம்ம இந்தியாவுக்கு இது தேசிய கொடி இருக்குல்ல, இந்த தேசிய கொடியினுடைய டைட்டில் இது யாரும் இல்லை, இது வந்து நிரூபிங்க, இந்த 3 கலர் மூவண்ண கொடி இந்தியாவுதான் தேவையில்லை. எந்த ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த தேசிய கொடியை பற்றி என்ன பண்ணுவோம், நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனுடைய டைட்டிலும் எக்ஸிஸ்டன்ஸும். அதே மாதிரி சாவரின் ரெகக்னைஸ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இறையாண்மை, அது இறையாண்மையானது இந்தியாவினாலே அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது, ரெகக்னைஸ் அப்படின்னா அதையும் நம்ம வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுத்துல அதிகம். எச்சனை சொல்லுது, த டிவிஷன் ஆஃப் டைம், த ஜாகிரபிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அண்டு பப்ளிக் ஃபெஸ்டிவல்ஸ், ஃபாஸ்ட் அண்டு ஹாலிடேஸ் நோட்டிஃபைடு இன் த அஃபிஷியல் கெசட். முதல்ல சொல்கிறாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த கால பிரிவுகள் இருக்குல்ல, அது ஒன்று. அதே போன்று உலகத்தினுடைய புவியியல் இருக்குதுல்ல,
உலகத்தினுடைய புவிப்படங்கள் இப்படி தான் இருக்குது. இந்த உலகம் ஐரோப்பியா, ஈஸ்ட் அமெரிக்கா, இந்தியா, இந்த மாதிரி இருக்கின்ற அந்த விஷயங்கள். பொது விழாக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதோ, இப்போ கிறிஸ்மஸ்னா கிறிஸ்டியன்ஸுக்கு, அதே மாதிரி வந்து ரம்ஜான் முஸ்லீம்ஸு, நமக்கு இந்துக்கள் போது தீபாவளி, பொங்கல் பண்டிகை, இந்த மாதிரிலாம் இருக்குது விடுமுறை. அப்போ நோன்புகள் இருக்கிறது மற்றும் பொது விடுமுறைகள் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பொது விடுமுறைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு அவைகள் அரசிதழில் அபிஷியல் கசட்டில் அவை வெளியிடப்பட்டிருக்கின்ற போது இவைகளை மெய்ப்பிக்க வேண்டுமா என்றால் தேவையில்லை. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னாவே இந்தியா. இந்தியா நான் போச்சு, அதாவது த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இங்கே ஒரு ஐ வருது பாருங்க, இந்தியாவினுடைய அந்த நிலப்பரப்பு, இவ்வளோதான் நம்ம சொல்லிட்டோம். அப்படி இருக்கின்ற போது இதை நிரூபிக்க வேண்டுமானால் தேவையில்லை. சரி, ஜே பார்த்தீங்கன்னா த கமென்ஸ்மெண்ட், கண்டினியூயன்ஸ் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் எனி அதர் கண்ட்ரி ஆர் பாடி ஆஃப் பர்சன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இதை வச்சு நம்ம உதாரணத்துக்கு இதை பார்த்துப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே இந்திய நாட்டுக்கும் அல்லது வேறொரு கண்ட்ரிக்கோ அல்லது ஒரு குழுவாக இருக்கின்ற மக்களுக்கும் இடையே ஒரு சச்சரவுகள், சலசலப்புகள் ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்பட்டு இருந்து அதை என்ன சொல்கிறாங்க, கமென்ஸ்மெண்ட் எப்பொழுது தொடங்கியது, எவ்வளோ நேரம் தொடர்ந்து இருந்தது, கண்டினியூயன்ஸு, டெர்மினேஷன் எப்போ முடிவுக்கு வந்தது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்போ 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கமென்ஸ்மெண்ட்டு. கண்டினியூயன்ஸ் எங்கே 14 to 18 வரைக்கும் கண்டினியூ ஆகுது. கம்ப்ளீஷன் எப்போ 18ல் கம்ப்ளீஷன், 1, 2, 3 கம்ப்ளீஷன். அதுமாதிரி செகண்ட் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா 1939ல் கமென்ஸ்மெண்ட்டு, கண்டினியூவாக 45 வரைக்கும் கண்டினியூ, 45ல் கம்ப்ளீஷன். அதை வந்து நிரூபிக்க வேண்டுமென்றால் நிரூபிக்க தேவையில்லை. கே பாருங்க, கே என்ன, கோர்ட், த நேம்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் அண்ட் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட் அண்ட் ஆஃப் தர் deputies and subordinates officers and assistants and also of all officers acting in execution of its process and of advocates and other person authorized by law to appear or act before it. இப்போ ஆஃபீஸர், அட்வொகேட்டு, இப்போ நீதிமன்றம் இருக்குல்ல, இப்போ உதாரணத்துக்கு வாங்களேன், இப்போ நீதிமன்றம் இருக்குது. இந்த நீதிமன்றம், இந்த நீதிமன்றம் இருக்கின்ற போது இந்த நீதிமன்றத்தில் அங்கே பணிபுரிகிறார்கள். அதே போன்று அங்கே பணிபுரிகிறவருக்கு சபார்டினேட்டு அல்லது உதவி புரிவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் அந்த நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் இருக்கிறார்கள். பிறகு சட்டத்தால் இவர்களெல்லாம் நீதிமன்றத்தில் முன்னால் ஆஜராகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லாருமே அதனுடைய நடவடிக்கைகளை, நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை ப்ராசஸ் செய்கின்ற அனைவருமே என்ன சொல்கிறாங்க, இவங்க இருக்காங்கங்க, ஒரு அட்வொகேட்டு நிரூபிக்கணுமா, அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை நிரூபிக்க தேவையில்லை. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எல்லில் முடியும். இதில் லாஸ்ட் ஜுடிஷியல் எல், லாஸ்ட்டில் எல்லில் முடியுது. என்னது, த ரூல் ஆஃப் த ரோட் ஆன் லேண்ட் ஆர் சி. எங்கே முடியும், கடல்லையோ அல்லது தரையில் தான் முடியும். அப்போ எல்லில் லேண்டுன்னு வச்சுக்க, லேண்டு நான் வச்சுங்க, எல்லுனா லேண்டு. அப்போ என்ன பண்ணுவோம், த ரூல் ஆஃப் த ரோட் ஆன் லேண்ட் ஆர், அதாவது இப்போது ஒரு விதி இயற்றப்பட்டிருக்கும். இந்த நிலப்பரப்பு என்றால் இவ்வாறு தான் இந்த நிலத்தின் வழியாக செல்ல வேண்டும் என்ற வழி இருக்கும். அதே மாதிரி கடல் என்றால் கடலில் ஒரு விதி ஏற்பட்டு மேரிடைம் மாதிரி அங்கே ஒரு விதி இருக்குல்ல. இதையெல்லாம் இல்லைங்க, இது என்ன நிரூபிக்க வேண்டும், மெய்ப்பிக்க வேண்டும் நீதிமன்றத்துக்கு முன்னால் என்று கேட்க முடியுமா என்றால் முடியாது, தேவையில்லை. எனவே தான் இவ்வாறாக இருக்கின்ற நிகழ்வுகள் ஏ டு எல் ஆரம்பிக்கிறோம். ஏ ஆரம்பித்தல், எல் முடிச்ச, லாஸ்ட் முடிஞ்சு போகுது. அப்போ அது வரைக்கும் லேண்டோட முடியுது. அப்படி என்று இவ்வாறு நாம் நினைவு வைத்துக் கொள்ளலாம். இப்போ நம்ம நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெறுகின்ற போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆஸ் பர் 52 ஆஃப் BSA 2023 ஏ டு எல் வரைக்கும் இருப்பதெல்லாம் அது என்னது, ஜுடிஷியல் நோட்டீஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அப்படி தெரிந்திருந்தால் நம்ம வழக்கில் இது மாதிரி விஷயங்கள் வருகின்ற போது எதிர்த்தரப்பினரோ மற்ற பிபி இல்லை ஏபிபியோ இவர்களெல்லாம் நம்மளை வந்து இதெல்லாம் சார் மெய்ப்பிக்கும் சார், இதை நீங்கள் என்ன சும்மா சொல்லிட்டு போயிருக்கீங்க, அதில் மெய்ப்பிக்க தேவைன்னு சொல்கிறீங்க, எங்கே சொல்லுங்கள்.
என்ன சொல்லும் போது அப்போ ஏ டு எல்லை எது நம்ம அப்ளிகபிளோ ஆஸ் த கேஸ் மேபி நேர்வுக்கு ஏற்றவாறு ஆஸ் பர் 52 BS 2023 இவ்வாறு எல்லையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. லேண்டு கடைசியாக இந்த மாதிரி வழிபாடுகள் இருக்குது, அது மாதிரி சி கடல் வழியாக இருக்கின்ற அந்த விதிகள் எல்லாம் இருக்குதுங்க, இதை மிக தேவையில்லைன்னு 52 சொல்லியிருக்கு சார் அப்படின்ட்டு நாம் நீதிமன்றத்தில் வழக்காடுகின்ற போது இது உதவி புரியும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.